வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜாஷ்வா கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிக்கப்பு கேம் போட்டிருப்போம். அதாவது பிக்கப்பு அண்டர்ன்ற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவிங் கேம் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ தான் ரீசெண்டாக பிக்கப்பு ஸ்மைல்னு ஒரு கேம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேம் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது சரி, நம்ம அப்பாவா அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம். ஓ, இதில் நம்ம சின்ன பிள்ளை போகிறீங்க. என்ன இது வெளிச்சம் வருது, இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஓ, லைட் ஆன் பண்ணுறாங்க. லைட் ஆன் பண்ணிட்டு எனக்குள்ள இது வந்து ஒரு 5 நிமிஷம் கேம் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்னடா பண்ணுறது? டேட் அப்பா என்னவா பண்ணுறீங்க? நேராக பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் பேச மாட்டாரு. என்ன அங்கே எப்படி என்னங்க இருக்கு? இதுதான் பார்த்துட்டு இருக்காரோ? இல்லை, ஒன்றும் அப்படி இல்லை. மை லவ்லி டெடி பேர். ஓ, இதை பார்த்தோன்னே தான் இங்கே இன்ட்ராக்டிவ் கொடுக்க முடியுதா? ஓகே, அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு என்னங்க மனுஷன் ஒன்று கூட பேச மாட்டுறாரு. இன்ட்ராக்ட் என்ன இங்கே வெளியே போயிட்டுருக்கு? என்ன நடந்துகிட்ருக்கு வெளியே? நானும் வெளியே பார்க்க போகிறேன். அதை பண்ண ஸ்டாப் நிறுத்துட்டாரு. எப்போ என்ன கத்தியாங்க ஒரு நிமிஷத்தில் எனக்கு பதறி அடிச்சுட்டு, டோன்ட் டச் தட். நீ வந்து அந்த கர்டைனை சாரி கைஸ், இந்த கர்டைனை தொடாதன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோகமாக அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு சாரி அப்பா அப்படின்னு சொல்கிறோம். சாரி செல்லம், நான் உன்னை பார்த்து கத்துனதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறாரு. சாரி கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு டேட் அப்பா என்னால் தூக்கமே வரல எனக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஆமாம் தங்கமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களே, எனக்கு வந்து கோல்டு, அப்பப்போ தும்மல் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன யோசிக்கிறாரு? மறுபடியும் யோசிக்கிறாரு. ஹவ் அபவுட் யுவர் ப்ளே கேம்? நம்ம வந்து ஒரு கேம் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேம் டேட் அப்படின்னு. வாய்ஸ் பேசிங் கேம் விளாட்லாமா அப்படின்னு. ஓகே டேட், நம்ம விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, என்ன சவுண்ட் இது? இதில் வந்து என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க? கேட். எஸ், நீ கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அப்பா. நெக்ஸ்ட்டு நீ ரொம்ப ஸ்மார்ட் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கோம். ஓகேவா, மறுபடியும் நம்ம விளையாட கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, இது என்ன சவுண்டு கெஸ் பண்ணு. ஏங்க அவர் பண்ணுற ஆக்ஷன்லேயே தெரியுதுங்க, டக்குன்னு தான் தெரியுது. கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா யுவர் ஸோ ஸ்மார்ட் தங்கமே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற தங்கமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வந்து உற்சாகமாகலாம். என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சி ஆகிறோம், சந்தோஷப்படுறோம். நெக்ஸ்ட்டு ஓகே டேட், நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு கேட்குறது. என்ன ஹாய் குலைக்கிற சொல்லுங்க. ஓகே மக்களே, எண்டில் லைட்டாக ஒரு எமோஷன் மட்டும் வரும். யுவர் ரைட் என்னோட பியூட்டிஃபுல் ஏஞ்சல், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. யுவர் அ ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறார். ஹா நம்ம சிரிக்கிறோம். யுவர் ஸோ ஃபனி, நீங்கள் ரொம்ப காமெடி பண்ணுறீங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சிரிக்கிறோம். ஹா லெட்ஸ் கெஸ் அகெயின், மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறாரு. என்ன நச்சு இதாகிடுச்சு, பக் ஆகிடுச்சுங்க. ஓ, இதை இன்ட்ராக்ட் பண்ணணுமா? வாட்ஸ் ரியலி கோயிங் அவுட் தேர் டேட் அப்படின்னு கேட்குறோம். அங்கே வெளியே என்ன நடந்துகிட்ருக்கு டேட் அப்பா அப்படின்னு கேட்குறோம். ஒன்றும் தங்கமே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகேவா, நம்ம மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு.
இது என்ன சவுண்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஃப்ளைட்டு மாதிரி சவுண்டு விட்றாரு. அவர் பண்ணுற ஆக்ஷனில் தான் கண்டுபிடிச்சேன். ஃபைட்டர் ஜெட்டு அதை வச்சு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு. என்னடா இது 3 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அது நடுவில் இருக்கிறதே கொடுத்துருவோம். யுவர் ரைட் மை டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹான்னு சொல்கிறான். நம்ம சிரிக்கிறோம். சிரித்ததுக்கப்புறமா இன்னும் நிறையா இன்னும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். சரி ஓகே இது என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டுமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விட்றாரு. என்னங்க இது டுமேல்னு கிரெனேட் வெடித்த மாதிரி சவுண்ட் விட்றாரு. இதுலேயும் ஒரே ஆப்ஷன் தான் 3 இதுலேயும் காட்டுது. அதனால் அதாவது நடுவில் இருக்குது கிளிக் பண்ணிடுறேன். டேடி அப்படின்னு என்னது யோசிக்கிறாரு டேடி நம்ம அப்பா. ஹனி லிசன் இட் டு மீ, என்னை வந்து லிசன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ வந்து ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸோ இல்லைனா பாம்பு கேட்குற சத்தம்னா பார்த்தீங்கன்னா நீ பயப்படக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ வந்து இந்த சவுண்ட்லாம் கேட்டிங்கன்னா நீ வந்து சிரிக்கணும், நீ வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி தான் சிரிக்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சு காட்டுறாரு நம்மகிட்ட. ஓகே ஏன் இது சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. வாங்க நம்ம போயிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். குட் கேர்ள் ஹான்னு சிரிக்கிறாரு நம்ம அப்பா. என்ன நடக்குது? ஏதோ சத்தம் கேட்குறீங்க. எங்க ஏர்க்ராஃப்ட் சவுண்டுங்க சைலண்டாக இருக்கு. கேட்டீங்க சத்தத்தை? ஏங்க என்ன குண்டுலாம் வெடிக்குது? ஏங்க கிரனேட் வெடி. ஏங்க இங்கே வெளியே போர் நடந்துட்டு இருக்குங்க. இப்போதான் தெரியுது. தங்கமே நீ வந்து பயப்படலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் ஸ்கேர் ஆகல, நான் வந்து பயப்படல, ஏன்னா நீங்கள் தான் என் கூட இருக்கீங்களே, நான் எப்படி பயப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடி சிரிக்கிறாரு, நம்மளோட அப்பா சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆமாம் நான் உன்னை எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூ டேடி அப்படின்னு சொல்கிறோம். ஹனி லெட்ஸ் ப்ரே டுகெதர், நம்ம வந்து கடவுளை கும்பிடலாம், உனக்காக உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் அப்புறம் எனக்கும் அப்படின்னு சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேட் லிசன் த ஃபைட்டர் ஜெட் கம்மிங் அகெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபைட்டர் ஜெட் இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, ஏன்னா நிறைய ஏர்க்ராஃப்ட் வந்தனாலே இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போடுவாங்க. ரியல் இன்சிடென்ட்டுங்க பார்த்தீங்களா? எல்லாம் சிரிக்கிறாங்க 2 பேரும். கைஸ் தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்பா ஏன் சிரிக்க சொன்னாருன்னா கவலையோடு இருக்கக்கூடாது, நம்மளை பயமுறுத்தக்கூடாதுன்னா. நிறைய ஃபேமிலிஸ் வந்து இந்த பேட்டில் ஃபீல்டு அதாவது போர்லேயே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனிமேல் அவங்களால இந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்த வாரில் அவங்களால மறுபடியும் ஃபைட் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் தப்பிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. they didn't want this happen, இது நடக்கும்னு கூட அவங்க எக்ஸ்பெக்ட் கூட பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கணும்னு அவங்க வந்து அவங்களுக்கு ஆசை கூட இல்லையா. அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது எப்படிங்க சொல்கிறது, ஸ்டாப் வார் அண்ட் மேக் பீஸ், வாரை நிறுத்துங்க உலகத்தை பீஸ் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ்னா அமைதி. ஸோ கைஸ் இந்த கேம் எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. பார்த்தீங்களா பாருங்கள் நிறைய பிக்சர் வருது பாருங்கள். வாரில் அடிபட்டு சாப்பாடுக்கு கூட பஞ்சப்பட்டு இங்கே பாருங்கள் நிறைய இடம் அழிஞ்சு தரமட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. ஓகே see you in another வீடியோ. இது வந்து ஃப்ரீ கேம் தான், இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது.
ஸோ பை கைஸ், பை. மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. பை.